மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 34. கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. புக்ஸ் எல்லாரும் எடுத்து வச்சுக்கிங்க. பேஜ் நம்பர் வந்து 105. புக்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா வந்து பிக் கொஸ்டின்ஸில் அது என்ன நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆசாத் அண்ட் பப்ளி, அதாவது ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 2:1. அப்போ ஏயும் பியும் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து அவங்க 2:1 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. சி இஸ் அட்மிட்டட் இன் டு தி ஃபோம் வித் 1/4 ஷேர் இன் ப்ராஃபிட். சியை வந்து நியூ பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப பங்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1/4 கொடுக்குறாங்க. சி வில் பிரிங் ₹30,000 ஆஸ் இஸ் கேபிட்டல் அண்ட் த கேபிட்டல் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் டு பி அட்ஜஸ்டட் வித் தி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அதாவது சி வந்து 1/4 ஷேருக்கு வந்து அவர் எவ்வளோ கொண்டு வராருன்னா கேபிட்டல் அமௌண்ட்டாக 30,000 கொண்டு வராரு. இப்போ ஏயும் பியும் இன் ஃபியூச்சரில் என்ன பண்ணணும்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வீதம் அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ அண்ட் பி ஆஸ் ஆன் 31st March 2016 பிஃபோர் சிஸ் அட்மிஷன் வாஸ் as follows. ஃபர்ஸ்ட் ஒன்று, கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் நான் சொல்லியிருக்கேன், லைபிலிட்டி சைடில் நமக்கு தேவையானதுன்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கையில் பென்சில் வச்சுக்கிங்க, டிக் பண்ணிக்கிங்க, கேபிட்டல் அமௌண்ட்டை டிக் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு தேவையானது ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குதுன்னா கேபிட்டல் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டு ஒரு 6,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டி சைடில் இல்லாட்டினா நான் எங்கே பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், அசட் சைடில் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அசட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லை, விட்டுடுங்க. அடுத்தது பாருங்க, கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இட் வாஸ் அக்ரீட் தட் சி வில் பிரிங் ₹12,000 ஆஸ் எ ஷேர் ஆஃப் குட்வில் ப்ரீமியம். அதாவது ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை அவர் எவ்வளோ கொண்டு வராருன்னா 12,000 கொண்டு வராரு. அந்த 12,000 அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஏ அண்ட் பி அவங்க என்ன பண்ணணும்னா அதை ஷேர் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்தது பில்டிங்ஸும் வேறு. இது மாதிரி ரெகுலேஷன் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது. இதில் வந்து என்னன்னா டிக் பண்ணது பொறுத்த வரைக்கும் மேலே கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அதுக்கு அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ் டிக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது இங்கே ப்ரீமியம் ஃபார் குட்வில்லையும் டிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த டிக் பண்ணது இந்த 3மே எங்கே வரணும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரணும். மறக்காமல் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து போடணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எடுத்து எழுதுறது ஒவ்வொன்றுக்கும் வந்து 1/2 மார்க்கு. அப்போ பை பேலன்ஸ் ப்ராட் ஆகணும். ஓப்பனிங் அமௌண்ட்டு கேபிட்டல் வந்து ஏக்கும் பிக்கும் உள்ள அமௌண்ட்டு 50,000, 32,000 இது எடுத்து எழுதினாவே வந்து 1/2 மார்க்கு. அடுத்தது பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டை 3 பேருக்கு, அதாவது 3 பேர் கிடையாது, 2 பேருக்கு ஏ அண்ட் பிக்கு மட்டும்தான் பிரித்து கொடுக்கணும். ஓல்டு பார்ட்னர் மட்டும்தான் பிரித்து கொடுக்கணும். ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். அதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க். அடுத்தது இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் இருக்கு பாருங்க, இதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கொடுத்து ஏயும் பியும் பிரித்து கொடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை போடுறத வந்து டெபிட் சைட்லேயும் வரும். அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் சைடில் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் தானே. அப்போ டெபிட் சைடில் மட்டும் வந்து அதை பிரித்து 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை பிரித்து எடுத்துப்பாங்க. அந்த 12,000 அதை கரெக்டாக எடுத்து எழுதுனீங்கன்னாவே வந்து அதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 1 மார்க் போடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இது டிக் பண்ணதுலேயே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க்கு ஸ்கோர் பண்ணிட்டீங்க. 6 மார்க் கொஸ்டின் இல்லை. இதுக்கு அடுத்தது பாருங்கள், ரீவலேஷன் வருது பாருங்கள். பில்டிங்ஸ் வேறு வேல்யூடுன்னா இப்போ 45,000 ரூபா அதனுடைய மதிப்பு. அப்போ மேலே பேலன்ஸ் ஷீட் அசட் சைடில் பாருங்கள், பில்டிங்குடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 5,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் பின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 5,000 ரூபா தான். ஓல்டு வேல்யூ பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது 40,000 ரூபா. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்கிறது 45,000 ரூபா. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ப்ராஃபிட்டபிள். அடுத்தது பாருங்க, மெஷினரி அட் ₹23,000. அப்போ ஏற்கனவே மெஷினரி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 25,000 இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். அது ஓல்டு வேல்யூ. இப்போ உள்ள வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,000 தான். அப்போ வேல்யூ பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கு, குறைஞ்சிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் குறைஞ்சிருக்குன்னா 2,000 ரூபா குறைஞ்சிருக்கு. இது லாஸ் ஐட்டம்ஸ். அப்போ
பில்டிங் வேல்யூ 5000 ரூபா ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் அண்ட் தென் மெஷினரி வேல்யூ 2000 ரூபா லாஸ் ஐட்டம்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்னா 6%. இது ஒரு லாஸ் ஐட்டம்ஸ். அடுத்தது the capital account of A and B are to be adjusted by opening current account. அதாவது வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வீதம் ஏனுடைய கேபிட்டல் அமௌண்ட்டும் இருக்கணும், பியினுடைய கேபிட்டல் அமௌண்ட்டும் இருக்கணும். ஏனுடைய அமௌண்ட் வந்து பிஸ்னஸ்ல அதிகமாக இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அமௌண்ட் குறைஞ்சதுன்னா அவர் வந்து அடிஷனல் கேபிட்டல் போடுற மாதிரி வந்து பை பேங்க்னு சொல்லி போடணும். ஆனால் இப்போ அந்த பை பேங்க்குக்கு பதிலாக நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணணும்னா அவனே கொடுத்துட்டான், ஓப்பனிங் கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துட்டான். அதான் கரண்ட் அக்கௌண்ட்னாவே பேங்க் தான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணும் போது வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா ஏஎஸ் கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி பியினுடைய அமௌண்ட் அதிகமாக இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்கிங்க, குறைச்சலாக இருந்தால் நீங்கள் அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். necessary journal entries, so necessary ledger accounts and prepare balance sheet after admission. எல்லாமே கேட்டிருக்காங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கு, ரிவலேஷன் அக்கௌண்ட் இருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு. அண்ட் தென் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டும் உங்களுக்கு போடணும். இவ்வளவும் உங்களுக்கு வந்து 6 மார்க் கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. ஒன்லி வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி இருந்தால் ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டினா ரிவலேஷன் அக்கௌண்ட்டும் அண்ட் தென் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் தான் கேட்பாங்க. இப்போ வந்து நாம வந்து சம்முக்கு போவோம். இப்போ சம்மை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ முதல்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா டோட்டல் கேபிட்டல் ஆஃப் பிசினஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம்னா சீனுடைய ஷேர் எவ்வளவு, அவன் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வரான் கேபிட்டல் அமௌண்ட்டா, அதை வச்சு தான் நீங்கள் ஏக்கும் பிக்கும் இன் ஃபியூச்சரில் எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டல் அமௌண்ட் சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. இப்போ பாருங்க, இந்த ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, சிஸ் 1/4 ஷேருக்கு அவனுடைய கேபிட்டல் அமௌண்ட் 30,000. அப்போ 1/4னா மொத்தம் வந்து 4 பங்கு. அந்த 4 பங்குல ஒரு பங்குக்கு இவன் எவ்வளோ கொண்டு வரான்னா 30,000 ரூபா கொண்டு வரான். அப்போ 4 பங்குக்கு கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30,000 into 4 divided by 1. அப்படியே ரிவர்ஸ்ல போட்டிங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 1,20,000. சரி, இந்த 1,20,000ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 30,000 கொண்டு வந்துட்டாரு. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு, 90,000 இருக்கு. அந்த 90,000ல ஏ எவ்வளோ கொண்டு வராரு, பி எவ்வளோ கொண்டு வராரு, அது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிங்க. இப்போ சம்பள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா 4வது மெத்தடு, அதாவது ரிமைனிங் பார்ட் அல்லது ரிமைனிங் ஷேர்னு சொல்லுவாங்க. அந்த இதில் கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நீங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று ரிமைனிங் ஷேர் 1 மைனஸ் சி ஷேர் 1/4 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 3/4. இதுக்கு அடுத்தது நியூ ப்ராஃபிட், அதாவது நியூ ஷேர் பாருங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து ஓல்டு ஷேர் இன்டூ ரிமைனிங் ஷேர். இப்போ ஏக்கு பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2:1, அப்போனா 2/3 into 3/4 ரிமைனிங் ஷேர் தட்ஸ் ஈக்குவல் டு 6 divided by 12. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1/3 into 3/4 3/12. சிஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1/4 இருக்கு, 6. டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் 12 இருக்கு. இந்த 12ல 4 எத்தனை டைம்ஸ்னா 3 டைம்ஸ். 3 into 1 சொல்லி பார்க்கும்போது 3. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 6:3:3. இன்னும் சிம்பிள் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா 2:1:1. அது எப்படி வேணாலும் போட்டுக்குங்க. அடுத்தது டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 1,20,000. அந்த 1,20,000ல வந்து ஏனுடைய ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1,20,000 இன்டூ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிரகாரம் பார்த்தீங்கன்னா 6 divided by 12 அடிச்சு போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 60,000 வருது. அதாவது மொத்தம் 90,000ல இவருக்கு 60,000 ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 எல்லாம் கால்குலேஷன் வச்சே போட்டுடுங்க. அப்போ இப்போ வந்து நியூ கேபிட்டல் அமௌண்ட் இவங்க கொண்டு வரதை பற்றி இப்போ நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது ரீவல்யூஷன் அக்கௌண்ட் போக போகிறோம். ரிவல்யூஷன் அக்கௌண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை அதை பிரித்து எடுத்துக்கிறத பற்றி பார்ப்போம். அப்போ ஃபைண்ட் அவுட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஏன் இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வரணும்னா ஓல்டு ஷேரும் இருக்குது, நியூ ஷேரும் இருக்குது. அப்போ ஓல்டு ஷேரும் நியூ ஷேர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது தான். அதாவது 2:1:1, அதாவது 60:3:3. அப்போ ஓல்டு ஷேரும் நியூ ஷேரும் சொல்லி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான்
அந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை பிரித்து எடுத்துக்கணும். இப்போ ஏக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் வந்து 2/3 மைனஸ் நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் 6/12. இப்போ காமன் ஃபேக்டர் 12 சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 பொறுத்த வரைக்கும் 3 வந்து எத்தனை டைம்ஸ்னா 4 டைம்ஸ், 4 × 2 8, 12 1 டைம்ஸ், 1 × 6 வந்து 6 மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 2/12. அதுக்கு அடுத்தது பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் வந்து 1/3 மைனஸ் அவருடைய நியூ ஷேர் வந்து 3/12. காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 12 எடுத்தீங்க, 12ல் 3 பொறுத்த வரைக்கும் எத்தனை டைம்ஸ்னா 4 டைம்ஸ், 4 × 1 4. அதே மாதிரி வந்து 12 பொறுத்த வரைக்கும் 1 டைம்ஸ், 1 × 3ன்னு சொல்லி பார்க்கும்போது 3 மைனஸ் பண்ணீங்கன்னா 1/12. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 2:1. இதுக்கு அடுத்தது வாங்க. இப்போ குட்வில் அமௌண்ட்டை இவங்க பிரித்து எடுத்துக்கிறது 12,000 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஏ பிரித்து எடுத்துக்கிறது 12,000 × 2/3 ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்னா 8,000. அதே மாதிரி பி 12,000 × 1/3 ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்னா 4,000. இப்போ இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் வந்து நம்ம ஆக்சுவலாக ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நியூ ஷேரும் இருந்து அதே மாதிரி ஓல்டு ஷேரும் இருந்ததுன்னா நீங்கள் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சில டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு ரேஷியோ இருக்கும் பாருங்களேன், அதுலேயே இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்துடும் பாருங்க. எவ்வளோன்னா 2:1. இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வர்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக போட்டு போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ரூல் இது. ஆனால் பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது நீங்கள் ஓல்டு ரேஷியோலேயே பிரித்து போட்டாலும் அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். அது பார்த்துங்க, டைமிங் பிரகாரம் பார்த்துங்க. அடுத்தது இப்போ நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வரோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஐட்டம்ஸு என்னன்னா பில்டிங்கு. இப்போ உள்ள வேல்யூ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் 45,000 கொடுத்துருந்தாங்க. மேலே வேர்ல்டு பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 40,000. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 5,000 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது லாஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மெஷினரி. அப்போ 2 சைடில் 2 மெஷினரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா வந்து கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து 23,000 கொடுத்துருக்காங்க, அதாவது நியூ வேல்யூ. மேலே பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 25,000. அப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா 2,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது லாஸ் ஐட்டம். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா டெப்டார்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 8,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கு 6% சொல்லி பார்க்கும்போது 480. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பேலன்ஸ் ஆகுதுன்னா 2,520 பேலன்ஸ் ஆகுது. இந்த அமௌண்ட்டை தான் வந்து நாம் என்ன பண்ணுற போகிறோம்னா பிரித்து கொடுக்க போகிறோம். யாருக்கு பிரித்து கொடுக்க போகிறோம்னா ஏஸ் கேபிட்டல் அண்ட் தென் பிஸ் கேபிட்டல் டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஓல்டு ரேஷியோ தான் 2:1 ரேஷியோ தான். அப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2520 × 2/3 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 1,680 வருது. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,520 × 1/3 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 840 வருது. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இதே அமௌண்ட் தான் 2,520. அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் நமக்கு முடிஞ்சிடுச்சு.